மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஆடினோங்கிறதுனால பாயாசம் வைக்கலான்னு இருக்கேன். வாங்க பாயாசம் எப்படி செய்யறதை பார்க்கலாம். நான் வந்துட்டு சேமியாவை வந்துட்டு நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் வறுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதுன்ற மாதிரி நான் காட்டுறேன் உங்ககிட்ட. கீ ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வறுத்துட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதும் நெய்யில். அவ்வளோதான். இது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடானதில் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து நான் ஜவ்வரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி இது நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறேன். வந்துட்டு இந்த மாதிரி கப்பில் 3/4 கப்பு வந்து சுகர் எடுத்துருக்கேன். நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பால் வந்து கடைசியாக மட்டும்தான் காய்ச்சி உள்ளே ஊற்றிக்குவேன். நான் பாலெல்லாம் வந்து அதிகம் கொதிக்கவே விட மாட்டேன். இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பால் எப்போ வேணும்னாலும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பாயாசம். நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கெட்டி திக்னஸ் இருந்தால் போதுமானது. நான் வந்து பால் 1/2 லிட்டர் பால் இதுக்கு வந்து காய்ச்சி இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணுவேன். பாருங்க, பால் ஆட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாயாசம். அப்புறம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மக்களே.